செய்தி நேரத்தின் பிரதான அனுசரணை பாரிஸ் லா சப்பல் விடி கேஷ் அண்ட் கரி. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா சப்பல். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுரகுமாரவும் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. நீதி வழங்குமாறு சர்வதேசத்திடம் கோரி வடக்கில் போராட்டம். தமிழரசு கட்சிக்குள் சதிகள் என்கிறார் ஸ்ரீதரன். சுமந்திரன் அணி மீது மீண்டும் மறைமுக குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்காவின் ராணுவம் மற்றும் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமனம். சவேந்திர சில்வாவிற்கும் ஓய்வு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம். தமிழக ஆளுநரை சந்தித்த விஜய். ஜிம்மி ஹார்டரின் மறைவிற்கு உலக தலைவர்கள் இரங்கல். நன்றி கடன் பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரி வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் இன்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் 2024 ஆண்டின் வருட இறுதியில் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டமானது ஊர்வலமாக யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசன்துறை வீதியூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதையடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடிய உறவுகள் தமது வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற கோஷங்களை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் தமக்கான நீதியினை கேட்பதில் எந்தவிதமான பயனும் இல்லை, தமக்கான நீதியினை சர்வதேசம் தான் பெற்றுத்தர வேண்டுமென யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் தமக்கான நீதி புறக்கணிக்கப்பட்டு வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எங்கள் போராட்டமானது எங்கள் பிள்ளைகளை தேடும் பணிதான், பிள்ளைகளை தேடும் அவதான் எங்களின் போராட்டம். கணவர் மேலே தேடி எத்தனையோ பேர் கணவர் மேலே துளைத்து விட்டு கொடுத்து விட்டு இன்றைய முன்னைக்கு நிற்கின்றார்கள். பிள்ளைகளை கொடுத்து விட்டு தாய்மார் இருக்கின்றோம். நான் எனது பிள்ளைகளை எனது குடும்பத்தோட சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தாயப்பனும் பாதருடன் சேர்ந்து சமயக்காரர் வட்டுவார்களே, அவர்கள் எங்க? இந்த சரணடைந்தவர்கள் எங்க? சரணடைவது நீங்கள் ஒரு மன்னிப்பு கொடுத்து விடுவீர்கள் என்றால் சரணடைந்தவர்கள் எங்க? இத்தனை வருஷம் 15 வருஷம் ஆகிவிட்டது. இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இப்ப ஒரு சில வருஷங்களாக நாங்கள் ஐநாவைத்தான் சர்வதேசத்தை தான் நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு நீங்க பெற்றுத்தர வேணும். நாங்கள் எந்த அரசாங்கத்தையோ இதற்கு முந்தின அரசாங்கத்தையோ நாங்கள் அவைகளை நாங்கள் கேட்க பலன் இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டோம். ஏன்னு சொன்னால் சர்வதேசத்தை நாங்கள் போனபடியே எங்களுக்கு சர்வதேசம் தான் தீர்ப்போடு சர்வதேசம் தீர்க்க தவறினால் எங்கள் அனைவரையும் சர்வதேசம் கொல்ல வேண்டும். எங்களோட புள்ளியல் எங்களோட சிசு 7 மாசத்துல இருந்த அனைவரும் 40 மேற்பட்ட குழந்தைகள் 10 7 பேர் 7 மாதம் 6 மாதத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் தான் நடந்தவர்கள். அவர்கள் வாழ வேண்டியவர்கள் இல்லை. ஆனவர்களால எங்களை தேவையில்லை. அவர்களை விட்டால் நாங்கள் விருந்து அவர்களை பார்த்து கண்கொள்ளாம நாங்க பார்த்து கழிப்போம். அத்துடன் கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளினால் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் 2871 நாட்களாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் அவர்களின் அலுவலகம் முன்பாக போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது.
ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்று 3 மாதங்கள் கடந்த நிலையிலும் அனுரகுமார் திசாநாயக்க தனது வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு தயாராகவில்லை என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினர் கவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த கால ஜனாதிபதிகளைப் போல் அல்லாது தமக்கான தீர்வினை அனுரகுமார் திசாநாயக்க பெற்றுத்தர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாட்டின் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்திட தாய்மாரின் கண்ணீருக்கு பதிலளிப்பேன், காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வழங்குவேன் என்று சொல்லிக் கொண்டுதான் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்தார். ஜனாதிபதி பதவி ஏற்று 6 மாதமாகியும் இதுவரைக்கும் எங்களுக்கான எந்த ஒரு பதிலையும் தர்றதுக்கு அவர் முன்வர இல்லை. அதுக்கான தீர்வுகளை எட்டப்படுறதுக்கான எந்த ஒரு நகர்வையும் அவர் இதுவரைக்கும் மேற்கொள்ள இல்லை. கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதியை போலத்தான் இவரும் இருப்பாரா என்றதை நாங்கள் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எமக்கான நீதியை அவர் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொன்னதின்படி வெகு விரைவில் எங்களுக்கு தர வேணும் என்று சொல்லி நாங்கள் அவருக்கு வலியுறுத்துகிறோம். அவர்கிட்ட வேண்டுகையாக விட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், தானும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், தனக்கும் அதுக்கான கட்டாயம் கடப்பாடு இருக்கிறது, பதில் சொல்ல வேண்டியிருக்கு, அதன் துன்பத்தை நான் உணர்வேன் என்று சொல்லியிருக்கார். ஆனதுனால அவர் நிச்சயம் எங்களுக்கான ஒரு பதிலை தர்றதுக்கு கடப்பாடுடையவராக இருக்கிறார் என்றதை நான் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்கிறேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி மன்னாரில் இன்று கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. புதிய அரசாங்கத்திலாவது தமக்கான நீதி கிடைக்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறு கோரி கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் பலர் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான சூழலில் தேசிய மக்கள் சக்தி அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக தேர்தல் மேடைகளில் உறுதிமொழி வழங்கிய நிலையில் அந்த கோரிக்கையினை முன்வைத்து கையெழுத்து போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றது. குறித்த போராட்டமானது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து திரைப்படத்தின் முன்பாக முன்னெடுக்கப்பட்டது. மாறியிருக்கின்ற ஜனாதிபதிக்கும் அவருடைய ஆட்சியாளர்களுக்கும் எனது வேண்டுகோள், இந்த உலகத்தில் இந்த நேரம் கிறிஸ்து பிறப்பு மற்றும் புது ஆண்டுக்காக எல்லாருமே பரபரப்பாகவும் சந்தோஷமாகவும் தங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள். கடந்த 1 வருடமாக நானும் எனது குடும்பமும் எனது தந்தையை பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் சிறைச்சாலையிலே வாடவிட்டு துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கத்திடமும் அல்லது இந்த ஆட்சியாளர்களிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்வது ஒன்றுதான், எங்களுடைய அப்பாவின் விடுதலைக்காகவும் எங்களோட அப்பாவை மாதிரி உள்ளே இருக்கிற அனைத்து அரசியல் கைதிகளுக்காகவும் மட்டுமே. எங்களுடைய சந்தோஷம் எங்களோட அப்பா விடுதலையாகி எங்களோட மீண்டு வந்து சேர்றதாக மட்டுமாகவே இருக்கும். எங்களோட அப்பாவோட விடுதலைக்காக உங்களிடம் இருந்து கேட்கிறேன், இந்த ஒரு உதவியை மட்டும் இந்த ஜனாதிபதி எங்களுக்காக செய்து தர வேண்டும். இன விடுதலை என்ற இலட்சிய பயணத்தில் தமிழ் மக்கள் சந்தித்த சவால்கள் மிக மோசமானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பல்வேறு சதிகளையும் தாண்டி தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை தனக்கு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிவகத்தில் நடைபெற்ற ஒளிவிழா நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சிக்குள் தனக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதிகளை ஸ்ரீதரனின் மறைமுகமாக கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பொது எதிரிக்கு எதிரான அறப்போரில் ஈடுபட்ட காலங்களை கடந்து கூடவே இருப்பவர்களின் பல்வேறு சதிகளையும் தாண்டி தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். மக்களின் ஆணைக்கு விரோதமாக செயற்படுபவர்கள் உடனடி வெற்றிகளை பெற்றதான பிம்பம் ஒன்றை உருவாக்க முடியும் என்றும், ஆனால் அறம் பிழைத்தோரின் ஆணவம் நிறைந்த வெற்றிகள் நீடிக்கவோ நிலைக்கவோ மாட்டாது என்பதை காலம் உணர்த்தியே தீரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்போது அரசியல் அறத்தின் மாண்பு மேலோங்கும் நிலை உருவாகியே தீரும் என்பதை உணர்ந்தவர்களாக புதிய ஆண்டில் தீர்க்கமும் தெளிவும் நிறைந்த அரசியல் பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் பணிகளை தாம் தொடர்ந்து முன்னெடுக்க உள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் கடற்படைகளுக்கான புதிய தளபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன.
ஸ்ரீலங்கா ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் லியனகே நாளை ஓய்வு பெறவுள்ள நிலையில் 25வது ராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்டிகோ நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா கடற்படையின் 26வது தளபதியாக ரியல் அட்மிரல் காஞ்சன பானாகொட நியமிக்கப்பட்டுள்ளார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவினால் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஜெனரல் சவேந்திர சில்வாவும் ஜனவரி 1 முதல் பாதுகாப்பு படைகளின் பிரதானி பதவியில் இருந்தும் இலங்கை ராணுவத்தில் செயலில் உள்ள சேவைகளில் இருந்தும் ஓய்வு பெறவுள்ளார். இலங்கையில் சிறந்த ஆட்சியை தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் முன்னெடுத்து வருவதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை அசாதாரண நிலைமைக்கு கொண்டு வந்த பின்னரே அரசின் கொள்கைகளை நிரந்தரமாக மேற்கொள்ள முடியும் என்றும் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் மூதூரில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடி வீண்விரயம் சீர்கேடுகளை நாங்கள் தற்காலிகமான அதாவது அந்த சீர்கேடுகளை நாங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு இந்த நாட்டை கொண்டு வந்ததன் பிற்பாடுதான் நாங்கள் எமது கொள்கைகளை நாங்கள் நிரந்தரமாக நாங்கள் இங்கே மேற்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அந்த ஏற்பாடுகளில் நாங்கள் சிறப்பாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம். குறிப்பாக பல்வேறு தரப்பட்ட திணைக்களங்கள் பல்வேறு தரப்பட்ட அமைச்சுகளில் இந்த வேலைகள் மிகவும் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ஒரு பண்டிகை காலம் வருட இறுதி. இந்த காலப்பகுதியில் ஏனைய காலங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அநேகமான அமைச்சர்கள் வெளிநாடுகளில் இருப்பார்கள். குறிப்பாக பலர் அமைச்சு செலவில் தான் சென்றிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆகவே அவ்வாறு இல்லாமல் அனைத்து அமைச்சர்களும் அனைத்து பிரதி அமைச்சர்களும் நாட்டில் இருக்கின்ற முதலாவது பண்டிகை காலம் இது. ஆகவே நாங்கள் இதனை மிகவும் தெளிவாக நாங்கள் செய்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல நாங்கள் எந்த வகையிலும் வாகனங்களையோ ஏனைய அதிகாரங்களையோ நாங்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் மிகவும் குறைந்த செலவுடன் நாங்கள் நமது வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் இவ்வளவு காலம் இடம்பெற்ற முறைகேடுகள் இல்லாத ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் நடத்தி வருகின்றோம். மேலும் இந்த பொருள் விலைகள் கூட கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டுக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக முட்டை போன்ற விடயங்களை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் கடந்த கால பகுதியில் மிகவும் ஒரு விலையேற்றம் அதிகமாக காணப்படும் பண்டிகை காலம் தான் இது. ஆனாலும் அவ்வாறு இல்லாமல் இந்த பண்டிகை காலத்தில் நாங்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் நாங்கள் விலைகளை பேடிக்கொண்டு வருகின்றோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் எமது வேலை திட்டத்தை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நிச்சயமாக குறிப்பாக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் நாங்கள் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தினை மிகவும் உறுதியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதனை செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கின்றோம். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் கடமை நிமித்தம் சென்ற கிராம உத்தியோகத்தரை தாக்கியவர்களை கைது செய்யுமாறு கோரியும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக கிராம உத்தியோகத்தர்களால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போராட்டக்காரர்களினால் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திராவிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனையில் கடந்த 20 கடமை நிமித்தம் வெளியில் சென்ற கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டவர்கள் இதுவரை கைது செய்யாததை அடுத்து மாவட்ட ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் இன்று கவனியிருப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. குறித்த போராட்டமானது இன்று காலை 9:30 மணிக்கு காந்தி பூங்காவில் ஆரம்பித்து பழைய கச்சேரி வரை முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திராவிடம் மனு ஒன்றையும் ஆர்ப்பாட்ட கையளித்தனர். குறித்த விடயம் தொடர்பாக காவல்துறை அத்தியட்சகரிடம் வினாவியதை அடுத்து இன்று இருவரை கைது செய்துள்ளதாகவும் ஏனையவர்கள் தலைமறைவாகியுள்ளதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். ஏனையவர்களை உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதேவேளை கடந்த 23 கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதலை மேற்கொண்டவர்களை கைது செய்யுமாறு கோரி கோரலை பெற்று பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கவனியிருப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கான கப்பல் போக்குவரத்து சேவை ஜனவரி 2 முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட கப்பல் போக்குவரத்து சேவையானது மீள ஆரம்பிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
தமிழகத்தின் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன்துறைக்கான சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் குறித்த படகு சேவையானது பருவ மழை காரணத்தினால் நவம்பர் 5ஆம் தேதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருந்த சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவையானது 2025ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக இன்டென்சரி பெரி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை குறித்த படகு சேவையில் பயணிப்பதற்கான பயணச்சீட்டுகளை முன்பதிவுகள் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தில் அனுரகுமாரவும் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு. நீதி வழங்குமாறு சர்வதேசத்திடம் கோரி வடக்கில் போராட்டம். தமிழரசு கட்சிக்குள் சதிகள் என்கிறார் ஸ்ரீதரன். சுமந்திரன் அணி மீது மீண்டும் மறைமுக குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்காவின் ராணுவம் மற்றும் கடற்படைக்கு புதிய தளபதிகள் நியமனம். சவேந்திர சில்வாவிற்கும் ஓய்வு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம். தமிழக ஆளுநரை சந்தித்த விஜய். ஜிம்மி ஹார்டரின் மறைவிற்கு உலக தலைவர்கள் இரங்கல். நன்றி கடன் பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.